இது உங்கள் ஷாலு மீடியா. நான் என்ன இப்போ செய்ய போகிறேன்னா வெஜிடபிள் ரைஸ் பண்ணுவேன். நான் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, தயிர் இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி வந்து இங்கே வச்சுருக்கேன். 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். வாங்க நம்ம செய்யலாம். ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. புதினா ஒரு கட்டு, புதினா ஃபுல்லாகவே புதினா நிறைய போட்டால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். பிரியாணிலும் சரி, வெறிஞ்சி சாதத்துலேயும் சரி நல்லாயிருக்கும். லெமன், தயிர் இது எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாமா? இன்னும் குக்கரும் இருக்குது, நான் அதில் செய்யலை, இதில் தான். இது வந்து அரிசி நிறைய போட்டிருக்கோம், இது கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் கரெக்டாக பிடிக்கும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றினா அது நல்லா இருக்காது, இருக்குதான் சாப்பிட மாட்டாங்க. எண்ணெய் நிறைய இருந்தால் வயசானவங்க இருக்குதான். எங்கள் மாமியார் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றினா பிடிக்காது, அதனால் கொஞ்சம் லிமிட்டாக ஊற்றிக்கிறேன். இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் பிரியாணி போடுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சுருக்கேன். அது போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, எல்லா வெங்காயம் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கலர் அடிக்குங்க, தீய வைக்கக்கூடாது. நல்லா கலர் வைக்கிறது. நல்லா கலர் விட்டுக்கோங்க. வெங்காயத்தை தீய விடாமல் பார்க்கணும். அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு அரிசியை 3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிசி வந்து கழுவிய வச்சாச்சு, தண்ணி எடுத்துட்டேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படியே போட்டால். அதுக்கப்புறம் வெங்காயம் போய் பார்க்கலாம். வெங்காயம், ஐயோ ஒரு வெங்காயம் அப்படியே கட் பண்ணாமல் போட்டுட்டேன். இங்கே பாருங்க, இது என்ன பண்ணுறது? இப்போது எடுத்துட்டு கட் பண்ணி அதில் போடலாம். பாருங்க, எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும், எவ்வளோ எண்ணெய் வருது. காய்கறியெல்லாம் போட்டு அதில் பண்ணோன்னா கரெக்டாகிடும் எண்ணெய் சரி சொன்ன மாதிரி. காலையில் இந்த ஃபுட்டு தாங்க எங்கள் வீட்டில். அவ்வளோதாங்க, இதே போட்டுக்கலாம். வெந்துடும். அது கூட இது மாதிரி தெரியாமல் ஒரு டைம் ஆகிடுது. உங்களுக்கு ஒன்று தானே ஆகிருக்கும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், காரம் அதிகமாக இருந்துட்டு. எனக்கும் காரம் பிடிக்காது, என் பொண்ணுக்கும் பிடிக்காது, அதுக்காக. அவ்வளோதான். இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் சரி, வெஜிடபிள் ரைஸ்க்கும் சரி, நிறைய நம்ம கலந்துட்டோன்னா அந்த வாசனை செம்மையாக இருக்கும், வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கூடுதலாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறையவே போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வீடியோவில் கம்மியாக தெரியுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் யாரை போடலாம்? தக்காளியே போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா மயணும் தக்காளி.
நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா குழஞ்சிச்சு. இப்போது வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். காரம் ரொம்ப எடுத்துரும். அதுக்கு தான் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன்ல. கலரே மாறிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் காய்கறி நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் இந்த இது அது பேர் தெரில, சோயா அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ புதினா புதினா நிறைய போட்டால் நல்லா இருக்கும். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. என்ன இவ்வளோ புதினாவான்னு பார்ப்பீங்கள்ல, அது வதங்கிச்சுன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனால் நல்லது உடம்புக்கு. புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க பண்ணுவோம். கடல் புண்ணியத்தில் யாருக்கும் ஏதோ ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. அதுதான் ஆரோக்கியமான ஃபுட்டு சமைச்சா எதுவும் ஆகாது. நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு இதெல்லாம் நிறைய கலந்துக்கணும் சமையலில். அப்போ தான் நல்லாயிருக்கும். புதினாலாம் குழந்தைக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு. எவ்வளோ புதினா போட்டேன், எவ்வளோ ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது பட்டாணி போட்டுக்கலாம். என் பொண்ணுக்கு பட்டாணின்னா ரொம்ப பிடிக்கும். பச்சை பட்டாணி அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் இருந்துச்சு ஒரு பேக்கெட்டு. அதுதான் வேறு எதனா மறந்துட்டேன்னா பார்த்துக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. தயிர் கொஞ்சம் போடும், புளிப்பாயிடும். அதாங்க நல்லா கலந்துக்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றணும். அதாங்க இது நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ லெமன் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் விடுறேன் லெமன். ஏன்னா நான் தயிரும் போட்டிருக்கேன்னா புளிப்பாயிடும். நல்லா கலந்துட்டு தேவையான அளவு இது கொதி வரட்டும். நான் இன்னும் உப்பே போடல, லாஸ்ட்டாக தான் போடுவேன் அரிசி போட்டதுக்கப்புறம். இது கொதி வந்து தண்ணி ரொம்ப கொதிக்குது. இப்போ அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும். அரிசி போட்டுக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இதுன்னு நான் சொல்கிறேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்லேயும் நல்லாயிருக்கும். தண்ணி அளவு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் கரெக்டாக. அரிசி இருந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்லித்தரேங்க. நிறைய இருந்தால் குப்பைக்கு தான் போகும், வயிற்றுக்கு போகாது.
இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும், கம்மியாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து மூடி போட்டு ஒரு விசில் போட்டுடலாம். வாங்க, அவ்வளோதாங்க. குக்கர் விசில் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருங்க, சாப்பாடு வந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னொரு விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாமா? வாங்க. சூப்பராக வந்திருக்குங்க. என்னுடைய பிரிஞ்சி சாதம் வெஜிடபிள் ரைஸ் செம்மையாக வந்திருக்கு. சாப்பாடுலாம் அரிசியெல்லாம் உதிரியாக வந்திருக்குங்க. பாருங்க, சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் நான் சொல்லியிருக்கேன். இதுமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.